வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹம்மஸ் பூரி தான். என்னடா இது ஹம்மஸ் பூரின்னு புதுசாக சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. பூரி மாவு தான். இது வந்து நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் வந்து இங்கே கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன், ஆட்டா தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது நான் ஏற்கனவே என்னோடய ரெசிபி இருக்குது ஹம்மஸ்ஸு, அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். அதில் மிச்சம் இருந்ததை வேஸ்ட் பண்ண வேண்டாமேங்கிறதுனால இது கூட மிக்ஸ் பண்ணி செய்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா இருந்தது. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இது கூட சேர்ந்து பெசஞ்சிடலாம். யூஸ்வலாக நம்ம பூரி மாவு பண்ணுற மாதிரி கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே பால் அடை மிச்சம் இருந்ததுன்னா, க்ரீம் மிச்சம் இருந்ததுன்னா, பால் மிச்சம் இருந்ததுன்னா அந்த மாவு கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனே பண்ணிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆட்டா, அதாவது கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அதை எவ்வளோ குட்டியாக உருட்டுறீங்களோ, கொஞ்சம் திக்காக உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு அது பஃபியாக வரும். எண்ணெயும் பார்த்துக்கோங்க, நிறையா ஊற்றிட்டு நல்லா சூடான பிறகு அந்த கொஞ்சம் லேசாக மாவை பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே ஒட்டாமல் மேலே வந்ததுன்னா அதுதான் அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் பஃபியாக நல்லா வரும். பூரி கொஞ்சம் வந்து ப்ரௌனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். நல்லா பஃபியாக நல்லா இருந்தது. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து ஒரு வெங்காய புளிக்கூட்டுன்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம், ஒரு விருதுநகர் ஸ்பெஷல். அதுவும் லிங்க் கொடுக்குறேன். அதை வச்சு தான் சாப்பிட்டோம். அது ஆக்சுவலாக அவங்க வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்களாம், ரொம்ப நல்லா இருக்குமா. அடுத்தது வெறும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் இதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது அந்த காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுவும் வேணும்னா அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.